Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. எச்சரிக்கையை மீறியதால் விபரீதம். திடீரென மாயமான கூலி தொழிலாளி. ஒரு வாரமாக தேடும் வனத்துறை. மர்மம் விலகாத வெள்ளியங்கிரி மலை. கோவை மாவட்டத்தின் அடையாளங்களில் வெளியூர் மக்கள் அதிகம் விரும்பும் இடமாக உள்ளது வெள்ளியங்கிரி மலை. 7 மலை எழில் கொஞ்சம் இயற்கை என்று ஆன்மீகத்தை கடந்தும் வெள்ளியங்கிரி மலையை ரசிக்க பல காரணங்கள் பட்டியலிடப்படுகின்றன. அவ்வளவு அழகை கொண்டுள்ள வெள்ளியங்கிரி மலையில் ஆபத்தும் நிறைந்திருக்கிறது என்று எச்சரிக்கை செய்கின்றது வனத்துறை. ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் சோசியல் மீடியாக்களில் வரும் டிராவல் வீடியோக்களை பார்த்து இளைஞர்கள் வெள்ளியங்கிரி மலைக்கு படையெடுத்து வருவது குறைந்த பாடில்லை. முறையான பயிற்சி இல்லாமல் வெள்ளியங்கிரியில் பலர் மலையேற்றம் செய்ததால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அடுத்தடுத்து உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இதையடுத்து கடந்த ஜூன் மாதம் முதல் பக்தர்கள் வனப்பகுதிகளுக்கு செல்ல அனுமதி இல்லை என வனத்துறையினர் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு யாரிடமும் அனுமதி வாங்காமல் வனத்துறையினரின் எச்சரிக்கையை மீறி சிலர் வெள்ளியங்கிரி மலைக்கு சென்றுள்ளனர். ஆனால் திரும்பி வரும்போது தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த கட்டிட கூலி தொழிலாளி முனியராஜ் என்பவர் மட்டும் காணாமல் போனது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சட்டவிரோதமாக மலையேற்றம் செய்தவர்களில் காணாமல் போன கட்டிட கூலி தொழிலாளியை மீட்க வனத்துறையினர் 5 பேர் கொண்ட குழுவாக வெள்ளியங்கிரி மலையில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு வாரம் கடந்தும் காணாமல் போனவரின் நிலை தெரியவில்லை. மேலும் இது குறித்து ஆலந்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே வெள்ளியங்கிரி குறித்து பேசிய மலையடிவார பொதுமக்கள் இமயமலையில் உள்ள கைலாயத்திற்கு இணையாக பக்தர்களால் போற்றப்படும் மலையாக வெள்ளியங்கிரி இருந்து வருகிறது. இதனால் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை கோவிலுக்கு பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுகின்றனர். அது மட்டுமல்லாமல் சுற்றுலாவுக்கு என்று வரும் இளைஞர்கள் கூட்டமும் இங்கு அதிகமாகும். ஆனால் முறையான உடற்பயிற்சி பழக்கம் இல்லாத காரணத்தாலும் உடல்நிலை சரியில்லாதவர்கள் வெள்ளியங்கிரி மலையில் மலையேற்றம் செய்வதாலும் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. அதுபோல முறையான மருத்துவ வசதிகளும் இங்கு கிடையாது. மற்ற மலைகளைப் போல வெள்ளியங்கிரி இருக்காது. இங்கு படிக்கட்டு கூட இல்லை. பாதை மிகவும் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் அதிகாரிகளின் எச்சரிக்கையை மீறி மலையேற்றம் செய்வது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம். தற்போது வனத்துறையினரின் எச்சரிக்கையை மீறி சென்றவர் நிலையே ஒரு வாரம் கடந்தும் தெரியவில்லை என்று தகவல் கிடைக்கிறது. அதனால் யாரும் வெள்ளியங்கிரி மலையில் எச்சரிக்கைகளை மீறி செல்ல வேண்டாம் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். கோவை வெள்ளியங்கிரி மலையில் சட்டவிரோதமாக மலையேற்றம் செய்த நபர் காணாமல் போனதால் அவரை ஒரு வாரத்திற்கு மேலாக வனத்துறை தேடி வரும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.